உங்க பசங்க ஜென்சி கிட்ஸா அவங்க ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். 90s கிட்ஸை பொறுத்த வரைக்கும் பெஞ்சில் தன்னோட க்ரஷோட பேரை எழுதி வைப்பாங்க ஒரு ஹார்ட்டின் போட்டு. அந்த பேரை ஃபுல்லா எழுதாம இனிஷியல்ஸ் மட்டும் கூட போட்டு வைப்பாங்க, ஏன்னா அவ்வளவு பயம். ஆனா பெஞ்சிங் இன் ஜென்சி இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். நமக்கு ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு, நம்மளோட வெயிட்டிங் லிஸ்ட்ல இன்னொரு ஒரு நபர் இருப்பாரு. ஒருவேளை என்னோட கரண்ட் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சுனாக்கா அந்த நபர் என் கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆயிடுவாரு. அந்த பெஞ்சில அவர் வெயிட் பண்ணுவாராம். அதுக்கு பேரு தான் பெஞ்சிங். ரெண்டாவது, கோஸ்டிங். உங்க பசங்க திடீர்னு உங்கள்கிட்ட பேசுறத கம்ப்ளீட்டா நிறுத்திடுவாங்க, திடீர்னு நல்லா வந்து பேசுவாங்க. அது ஏன்னு புரியல. கோஸ்டிங் என்னன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இது புரியும். நல்லா ஒரு நபர்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு கம்ப்ளீட்டா அவர்கிட்ட எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேரு தான் கோஸ்டிங் அப்படின்னு ஜென்சி சொல்றாங்க. ஒருவேளை யாரையாவது அவங்கள கோஸ்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அவங்க மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வருது, எதுவுமே நடக்காத மாதிரி திரும்ப அவங்க கூட போய் பேசுறது தான் ஜாம்பிங்காங்க.